முத்து மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட ஒரு அசை வைக்கிறாரா ஒரு ஒரு இது அவருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அதே மாதிரி இருக்குன்னு நானும் ஆசைப்படுறேன். உடம்புல ஜிம்முன்னு ஆகுது. வல்லரசே நான் மொபைல்ல டவுன்லோட் பண்ணி பார்த்து ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் அந்த படம் தான் பார்த்துருந்தேன். அவர் போனதுன்னு நினைச்சது இன்னுமா அந்த படம் என் மொபைல்ல இருக்குது சார். எல்லாரையும் போல இல்லாம அவரு ஒரு சிறப்புமிக்க தலைவர்னு சொல்லலாம். தப்ப தட்டி கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். சோ தப்ப தட்டி கேட்க நம்மளால முடியல, நம்மளால முடிஞ்சவங்க யாராவது திரையுலகில பண்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இயற்கையா ஒரு ஈர்ப்பு வந்துடும். அவரே சிஎம் வந்தா இன்னைக்கு நாடு நம்ம விஜயகாந்த் பிடிக்குமா? விஜயகாந்த் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க முடியாதுங்க. அவரும் ஒரு நல்ல நடிகர் தான், தலைவர் தான். அப்பல இருந்தே ரொம்ப பிடிக்கும் சார். நான் ஆக்ஷன் படம் அவரு ஒன்னொன்னு அவர் என்ன ஒரு அசை வைக்கிறாரா ஒரு ஒரு இது அவருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அதே மாதிரி இருக்குன்னு நானும் ஆசைப்படுறேன். உடம்புல ஜிம்முன்னு ஆகுது. இல்ல பேரரசு, வல்லரசு, கேப்டன் நிறைய அவரு இதெல்லாம் பார்ப்பேன் சார். அப்பல இருந்து ஒன்னொன்னு பார்க்க கூடலாம் அவர் மாதிரியே இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்ம நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. விஜயகாந்த் பிடிக்கும் சார். அவர் மாதிரி ஒரு மனிதர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள், அவர் ஃபைட்டு, ரெண்டாவது ஒரு கிராமத்துக்கு 40 கிலோமீட்டர் 42 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. அப்ப ட்ரெயின்ல ஹீரோனிங்கெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த ட்ரெயின் இன்ஜின்ல போயிட்டு ட்ரெயினை நிப்பாட்டி அத்தனை பேருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாரு. மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அவரு மாதிரி அவரே சிஎம் வந்தா இன்னைக்கு நாடு நம்ம தமிழ்நாடு வேற மாதிரி போயிருந்தோம். எல்லாமே பிடிக்கும். நல்லா கோணம் போகணும், எல்லா பேச்சு எல்லாமே அவங்க அவரு இதே ஒரு தனிதான் பிடிக்கும். ஒரு தமிழன் பேர்ல ரொம்ப எனக்கு பிடிக்கும். விஜயகாந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவரு போன பிறகு ஒரு மாதிரியாவே உடம்புல ஃபீலிங் ஆகிட்டு இருக்குது. ஆனா அவர் படம் நான் பார்க்காத படம் எதுலாம், ஆனா விரும்பி பார்த்த படம் எனக்கு அவருக்கு வந்து வல்லரசே நான் மொபைல்ல டவுன்லோட் பண்ணி பார்த்து ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் அந்த படம் தான் பார்த்துருந்தேன். அவர் போனதுன்னு நினைச்சது இன்னுமா அந்த படம் என் மொபைல்ல இருக்குது சார். அவருடைய படத்துல ஏதாவது டைலாக் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? அவருக்கு பிடிச்சது அந்த நாக்கு கடிக்கிறதாங்க, வேஸ்ட் இந்த நாக்கு கடிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இப்போ பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோன்னா விஜயகாந்த். என்ன காரணம் அப்படின்னா இயற்கையாவே ஒரு எந்த விஷயம் நடந்தாலுமே ஒரு தப்ப தட்டி கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். சோ தப்ப தட்டி கேட்க நம்மளால முடியல, நம்மளால முடிஞ்சவங்க யாராவது திரையுலகில பண்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இயற்கையா ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஒரு தவறுகள் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய சிவாஜி கணேசன், கமலஹாசன் எல்லாம் நடிப்பு திறமையை பண்ணாங்க. ஆனா ஒரு பொதுவான ஒரு விஷயம் தப்ப தட்டி கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது எம்ஜிஆர் பெருசா நினைச்சாங்க. அந்த எம்ஜிஆர் காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சினி ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, நம்மளால கேட்க முடியல, ஆனா நம்ம இந்த மனசு வச்சு இந்த நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த திரையுலகில் கேட்கறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அவரு நடிச்ச படம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கேப்டன் பிரபாகரன் சூப்பர் படம். சூப்பர் படம். நம்ம 10 தடவை பார்த்தா அந்த படத்தை எல்லாமே அவர் நடிச்ச படம். முக்கால் பங்கு நல்ல படம் தான். மனிதனுக்கு உணர்வுபூர்வமான வீரத்தை உண்டாக்குனது அவர் தான். துப்பறி நடவடிக்கையில அவர் மாதிரி ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஆக்டர்ல நல்லா நடிச்சாரு. நான் ஆரம்பத்துல சிவாஜி ரசிகன். அதுக்கு பிறகு இவர் தான் என்ன, அதுக்கப்புறம் இவர் தான். ஆமா, அதுக்கு நடுவுல யாரு? அதெல்லாம் இப்ப இருக்கிறார்ல, அவர் மாதிரி ஒரு நடிப்பு திறமை யாரு கிடையாது. அவர் படங்கள்ல எனக்கு பிடிச்ச படம்னா ரமணா தான். ரமணா ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ரமணா குறிப்பிட்டு உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்? ரமணா ஏன்னா அந்த லஞ்சம் வாங்காம இருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வோட எடுத்த படம். கடைசியில தப்பு செய்தாலும் கடைசியில அந்த படத்துல அவரே இறக்குறாருல, அவர் நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். அந்த யார் செய்தாலும் தப்பு தண்டனை தான் உண்டு அப்படின்றத அந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்கன்றதால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்றம் ஐயா ஏற்றம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது என்ன படம் தெரியல. அந்த படம் நல்லா இருக்கும். நினைவு ஒரு சங்கீதம், அப்புறம் ராசாத்தி ஒண்ணு, அந்த மாதிரி பாட்டு, நல்ல ஒரு சோகமான பாட்டுலாம் நல்லா நடிச்சிருப்பாரு. அதே போல வந்து இந்த அரசியல் சம்பந்தமா எப்படி போலீஸ் இந்த மாதிரி சம்பந்தமான இதெல்லாம் நல்லா நடிச்சிருப்பாரு. மக்களுக்கு வேண்டிய அடிப்படை மக்களுக்கு உங்களுக்கு போலீஸ் கதாபாத்திரத்துல உங்களுக்கு
அது சேதி பேசி கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிடிக்கும். வல்லரசு ரொம்ப பிடிக்கும் சார். எங்க பையன் பேரு வல்லரசு திருநாகரசு. எங்க பிடிக்கும் நரசிம்மா, பேரரசு, வாஞ்சிநாதன், அவர் இது மாதிரி பழைய படம் தான் அவர் படம் எனக்கு பிடிக்கும். புது படம் எதுவும் எனக்கு பிடிக்காது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோன்னா விஜயகாந்த். என்ன காரணம் அப்படின்னா இயற்கையாவே ஒரு ஒரு எந்த விஷயம் நடந்தாலுமே ஒரு தப்பை தட்டி கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ தப்பை தட்டி கேட்க நம்மளால முடியலன்னா நம்மளால முடிஞ்சவங்க யாராவது திரையுலகில பண்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இயற்கையாக ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஒரு தவறுகள் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தார். அவரோட சிவாஜி கணேசன், கமலஹாசன்லாம் நடிப்பு திறமையை பண்ணாங்க. ஆனா ஒரு பொதுவான ஒரு விஷயம் தப்பை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது எம்ஜிஆர் பெருசா நினைச்சாங்க. அந்த எம்ஜிஆர் காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சினி ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, நம்மளால கேட்க முடியல, ஆனா நம்ம இந்த மனசு வச்சு இந்த நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த திரையுலகில் கேட்கறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அது விஜயகாந்த் சுகன்யா நடிச்ச படம் முத்துமணி மாலை. முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட. இந்த சொக்கத்தங்கத்துல இருந்து என்ன நினைச்சேன் பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வேற அவரை பத்தி ஏதாவது சொல்ல வைக்கிறீங்களா? போல்ட்ட பேசக்கூடிய ஆளு அரசியல்ல அவர் மட்டும்தான். அவர் இருந்தாருன்னா அவர் தான். ஆமா ஆமா, அவர் இருந்தா அவர் தான். அதுல மாற்றம் இல்லை. ஆனா அரசியல் அவர் தொன்னை மட்டும் இல்லைன்னா ரொம்ப வித்தியாசமா போயிருக்காங்க அரசியல். ஆமா ஆமா, கலைத்துறையிலும் சரி அரசியல் சரி அவருடைய இடத்தை யாராவது நிரப்ப முடியுமா? கஷ்டம் தாங்க. அவர் இடத்த நிறைய இது வரைக்கும் எனக்கு தெரியல யாரு அந்த நிலைமை அவருடைய ஈக்குவலுக்கு யாரு வருவாங்கன்னு தெரியல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இல்ல இருக்கு. அவர் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது சார். சினிமாவோட அடுத்து சிவாஜி கணேசன் பிறகு அவர் தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும். என்னுடைய சிவாஜி அடுத்தது அவர் தான். இனிமெல்லாம் நிரப்புறது இல்லை. மக்களுடைய நல்ல எண்ணம் விஜயகாந்த் மேல இருக்கு. அதனால விஜயகாந்த் இடத்துல அவங்க யாரு நின்னாலும் விஜயகாந்த் பேர சொல்லும்போது விஜயகாந்த் இடத்துல அவர் யாராவது நிரப்புறதுக்கு சாத்தியம் இருக்கு. அவர் இடத்துல வேற யாரு இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு மரியாதை இல்லாம ஆயிடும். அவர் இடத்துல வேற ஆள் இருந்தா மரியாதை இல்லாம ஆயிடும். ஆனா இப்ப அவங்க பையன் வந்திருக்காருல, அண்ணா அவங்க பையன் வந்து இன்னும் என்ன பண்றாருன்னு எனக்கு ஒரு 10% தெரியுது. கொஞ்சம் 10% நல்லா பண்றாரு அவங்க பையன். மேலும் மேலும் நல்லா பண்ணாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா சார். அவர் இன்னைக்கு உயிரோட இருந்தா அவர் தான்.